ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார்? எதிலும் முன்னிலையில் இருப்பவர்கள், பரோபகார எண்ணங்கள் உடையவர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சியை காணக்கூடியவர்கள், சோதனை, வேதனை, ரோதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர்கள், அநீதியை கண்டு பொறுக்காதவர்கள். அப்படிப்பட்ட மேஷ ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் மேஷ ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர். இந்த ஏப்ரல் மாதத்திலே 4 பெயர்ச்சிகள் நடக்க இருக்கின்றது. 1 சுக்கிரனுக்கு உரியது, 2 புதனுக்கு உரியது, 3 செவ்வாய்க்கு உரியது, 4 சூரியனுக்கு உரியது. இதனுடைய பலாபலன்களை எடுத்துக்கொண்டு பொது பலனோடு நாம் கலந்து இப்பொழுது மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதிக உழைப்பை கொடுத்து சாதிக்கும் மேஷ ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் செலவு கூடும், வாகனங்களால் செலவு உண்டாகும், மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும், நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் உதவிகள் கிடைப்பது கடினமாய் இருக்கும். எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் மன தடுமாற்றம் இல்லாமல் இருப்பதே நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சென்று வர வேண்டியது இருக்கும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திப்பார்கள். குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகலாம். கவனம் தேவை. குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செய்வது நல்லது. பிள்ளைகள் நலனிலே அக்கறை தேவை. விருந்தினர்கள் வந்து செல்வார்கள். பெண்களுக்கு மன தடுமாற்றம் இல்லாமல் எதையும் செய்வது நல்லது. தேவையான உதவிகள் கிடைப்பது தாமதப்படும். வீண் அலைச்சல் உண்டாகலாம். மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது மனதிலே மகிழ்ச்சியை உண்டாக்கும். தேர்வில் அதிக மதிப்பெண்கள், குறிக்கோளுடன் செயல்படுவீர்கள். கலைத்துறையினருக்கு பண வரவு ஏற்ற இறக்கமாய் இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். அரசியல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டா. எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் நன்மை உண்டா. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் கடன் பிரச்சனைகள், தொல்லைகள் தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும். உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வியாபாரம் சுமாராய் நடக்கும். எதிர்பார்த்த பணவரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும். போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி சுமை குறைந்து காணப்படுவார்கள்.
கார்த்திகை 1ஆம் பாதத்தை உடையவர்கள், மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஏப்ரல் மாத வேலையிலே திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கும். அவர்களது நலனிலே அக்கறை காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன? முருகனுக்கு அரளிப்பூ சாற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட மன கவலைகள் தீரும். வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, புதன். சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 6, 7. அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் 26, 27 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி,